ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு கேரளத்து ரெசிபிங்க. உள்ளித்தீயல். உள்ளித்தீயல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிற ஒரு புளிக்குழம்பு தான். இதில் தக்காளி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு பண்ணக்கூடிய குழம்பு இது. வாங்க, ஆனால் டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. 1/4 மூடினா ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய்ங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துருங்க. அதில் சும்மா ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூளுங்க போட்டு அந்த மாதிரி தேங்காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்கணுங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலைங்க போட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயங்க எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப மசிகிற அளவுக்கு வதக்கிறாதீங்கங்க. ஓரளவு வெங்காயம் வேகிற அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்களானே போதும். ஏன்னா அந்த வெங்காயம் முழுசாக இருக்கிறது தான் அதோட டேஸ்ட்டே. பாருங்கள், நான் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொன்னேங்க. தேங்காய் அந்த மாதிரி தான், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஓரளவு தண்ணி ஊற்றி நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ அந்த பேஸ்ட்டெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுடலாங்க. போட்டு நான் புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ நான் ஊற்றுறது புளி தண்ணி இல்லைங்க, அது சும்மா மீதி இருந்த அதில் மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருந்தது, மீதி கழுவி ஊற்றிருக்கேங்க. புளியை கரைச்சி புளி தண்ணி அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி விடுங்கங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடணுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வெளியில் வரணும். பாருங்கள், இதுதான் இப்போ நல்லா சூடான நம்மளோட உள்ளித்தீயல் ரெடி ஆகிடுச்சிங்க. சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.